மதச்சார்பற்ற அரசு எப்படிங்க மதச்சார்பற்ற அரசு வந்து நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்றத ஒரு பெருமையா பேச முடியுமா? சரி, அப்ப ஏன் கோயிலுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் பண்றீங்க? மத்த மத ஆலயங்கள்லயும் விழாக்கள் நடக்கும்போது அதையும் அரசு நடத்தணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எப்படிங்க நாங்க வந்து மதச்சார்பற்றவர்கள்னு சொல்றீங்க, பகுத்தறிவுவாதிகள்னு சொல்றீங்க. இந்த சமீபத்தில் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னாரு, கோயில்ல கூட்டம் கூடுறது வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொன்னாரு. எப்படி கும்பாபிஷேகம் பண்ணா யாருமே இல்லாம கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா? கூட்டம் வராதா? சரி, மனோ தங்கராஜ் அவர்கள் கருத்தை ஐயா வீரமணி அவர்கள் எப்படி ஏத்துக்கிறார்? இல்ல சேகர் பாபு சொன்னார்ல 3000 கும்பாபிஷேகம் நடத்திக்கிறோம் அப்படின்னு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? எப்படி எதிர்கட்சிகள் நடத்தினா அது மதவெறி, அதே ஆளுங்கட்சி அரசாங்கமே நடத்தினா அது என்னன்னு எனக்கு புரியலையா? ஒண்ணு நீங்க சொல்றது பொய்யா இருக்கணும், அப்படி இல்லாட்டா அவங்க நடத்துற மாநாடை பார்த்து நீங்க பயந்து இருக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. எது உண்மை அப்படின்னு மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். நாம என்ன சொல்றது? பயந்து போயிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எழுச்சியை ஏற்படுத்துவதோ இல்லையோ பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. அது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல தெரியுது. ஐயா அரசியல்லாம் ஒரு சாக்கடையா, அதுக்கெல்லாம் எவன் போவான் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர்கள்லாம் அரசியல் பக்கம் ஈடுபாட்டோட வந்தாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஒன்லி. அதை வந்து நீங்க என்னதான் தலைகீழ நின்று குட்டிகரணம் போட்டாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், இலைய வச்சு மலையை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரைமிங்கா இருந்தது. கே அண்ணாமலைஜி ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ ஜூன் 22ஆம் தேதி முருகன் மாநாடு, கடவுள் முருகன் மாநாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட இது பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உருவாக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட இது வந்து ஒரு திருப்பு முனையாக மாறும், தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு திருப்பு முனையை இது உருவாக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையிலாம் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது மதவரி கும்பலுடைய திடீர் முருக பக்தி, இந்த மதவரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடாது, இது பெரியார் மண் அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஓ, அப்போ இந்த வருஷம் தான் முருகரை கும்பிடுறாங்களா தமிழ்நாட்டில்? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முருகரை கும்பிடலையா? எப்படி சாமி கும்பிடுறதே மதவெறின்னு ஆயிப்போச்சா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், விசிகா சார்பில் மதம் என்பது மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல அப்படின்னு பள்ளிக்கரணை பக்கத்தில் ஒரு பந்தல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் ஏதோ கூட்டம்லாம் இருந்தது, நான் பார்த்தேன். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்னா சரி, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க முருகர் மாநாடு நடத்துகிறாங்க, அது வந்து மதவெறி அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஒரு அரசாங்கமாக இருந்துக்குன்னு நீங்கள் வந்து 3000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இது என்ன வெறி அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? மதச்சார்பற்ற அரசு எப்படிங்க மதச்சார்பற்ற அரசு வந்து நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்றத ஒரு பெருமையா பேச முடியுமா? சரி, அப்ப ஏன் கோயிலுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் பண்றீங்க? மத்த மத ஆலயங்கள்லயும் விழாக்கள் நடக்கும்போது அதையும் அரசு நடத்தணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படிங்க நாங்க வந்து மதச்சார்பற்றவர்கள்னு சொல்றீங்க, பகுத்தறிவுவாதிகள்னு சொல்றீங்க. இந்த சமீபத்தில் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னாரு, கோயில்ல கூட்டம் கூடுறது வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொன்னாரு. எப்படி கும்பாபிஷேகம் பண்ணா யாருமே இல்லாம கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா? கூட்டம் வராதா? அப்ப பகுத்தறிவுக்கு எதிரான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாரா? இதை யாராவது கேட்டீங்களா? இல்ல சேகர் பாபு அவர்கள் தான் கேட்க வேணாமா? என்னங்க நாங்க கும்பாபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறோம், திராவிட மாடல் முதலமைச்சர் தலைமையில் இவ்வளோ கும்பாபிஷேகம் நடந்துக்குது, நீங்க வந்து இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? சரி, மனோ தங்கராஜ் அவர்கள் கருத்தை ஐயா வீரமணி அவர்கள் எப்படி ஏத்துக்கிறார்? இல்ல சேகர் பாபு சொன்னார்ல 3000 கும்பாபிஷேகம் நடத்திக்கிறோம் அப்படின்னு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? எப்படி எதிர்கட்சிகள் நடத்தினா அது மதவெறி, அதே ஆளுங்கட்சி அரசாங்கமே நடத்தினா அது என்னன்னு எனக்கு புரியலையே. அவர் அப்படிதான் சொல்வார். சாமி கும்பிடுறத போய் மதவெறி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? யார் ஒன்றா நீங்கள் நடத்துங்க, நீங்களும் நடத்துங்க. ஏன் இதே வந்து திமுகவில் இருக்கவங்க கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது கிடையாது, இல்லை அந்த வேல் இது பண்ணுறது கிடையாது, முருகன் இதில் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால்? அப்போல்லாம் அதெல்லாம் என்ன சொல்லுவார் அவர்? இப்போ தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டியது தானே, ஆளுங்கட்சி சார்பாக எதுவும் நடந்துக்க கூடாது, ஆளுங்கட்சியினர் இந்த மாதிரி கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே.
அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முதல்வர் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களே கோயில்களுக்கு வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ என்னங்க, நீங்க சார்ந்திருக்க நீங்க ஆதரவு தெரிவிக்கிற கட்சியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்ககிட்டயே உங்களுடைய பகுத்தறிவு கொள்கையெல்லாம் வந்து உங்களால நிலைநிறுத்த முடியவில்லை. அப்புறம் மற்றவங்களுக்கு போயிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணி நிற்கிறீங்க, ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்றதா? அதான் இது. இல்ல, கி வீரமணி அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுல இருக்கக்கூடிய RSS அமைப்புகள், இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளுக்கு திடீர்னு தான் இந்த முருக பக்தி ஏற்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் முருக பக்தி அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு தொனியில தானே தெரிவிக்கும். அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அவரு? ஏன் வந்து எல் முருகன் அவர்கள் இங்கே தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை நடத்தினார்ல, மறந்து போச்சா அவருக்கு? அதெல்லாம் கொஞ்சம் பழசெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொன்ன விஷயத்தில் போராட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்வார்? திடீர்லாம் வரல அவர். இல்லை, அதையும் சுட்டி காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தான் இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், முருக வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை வந்து கையில் எடுத்தாங்க. ஆனால் வந்து அது பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆகிருச்சு. அதே போல தான் இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஜூன் 22ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகிவிடும். தமிழக மக்கள் ஃபெயிலியர் ஆகிட்டா சந்தோஷப்படுங்க. பார்த்தீங்களா, வந்து எதிர்கட்சியால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் தான் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏங்க, எதிர்கட்சி தோத்து போனா உங்களுக்கு எதிராக ஆடுற டீம் வந்து ஆல் அவுட் ஆனா சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுவிட்டு ஐயோ அதெல்லாம் பண்ணாத நீ தோத்து போடுவ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னாங்க தலைகீழா இருக்குது இது. ஒன்று நீங்கள் சொல்றது பொய்யா இருக்கணும், அப்படி இல்லாட்டா அவங்க நடத்துகிற மாநாடை பார்த்து நீங்கள் பயந்து இருக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் உண்மை. எது உண்மை அப்படின்னு மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். நாம என்ன சொல்றது? பயந்து போயிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா அந்த கட்சிகளை வந்து அது முழுங்கிரும். ஏங்க, அந்த கட்சி அவங்க முழுங்கினா உங்களுக்கு என்ன வந்தது? அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தால் அதிமுக காணாமல் போயிடும், ஆக்டோபஸ் மாதிரி முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதிமுக அவங்க எதிர்கட்சி தானே, அது இல்லாமல் போனால் சந்தோஷப்படுங்க. ஏன் அதிமுக நீங்கள் வந்து கண்ணீர் ஓடுறீங்க? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அது. அப்போது அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்தால் நமக்கு என்ன ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. பயத்தில் தானே இந்த மாதிரி ஐயோ அவனோட போகாது அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. வெறும் பயத்துடைய எதிரொலியாக தான் பார்க்குறேன் சிவா. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஜூன் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய முருக வழிபாடு இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை, எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது திருப்பு முனையை ஏற்படுத்துதா எழுச்சியை ஏற்படுத்துதான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சா அது வேலைக்கு ஆகாது. இதுவும் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது, டெங்கு மலேரியா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ அவங்க வந்து இல்லை அப்படின்னு இந்த பக்கம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதை ஒழிப்போன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை அதை கண்டிக்காமல் இருக்கீங்க அப்படின் போது இதை மட்டும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இது எழுச்சியை ஏற்படுத்துதோ இல்லையோ பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. அது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது சிவா. இப்போ அந்த பாஜகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பேரை அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனேயே பெரிய ஒரு ஆரவாரம், மகிழ்ச்சி அங்கே ஒரு அலை அடிக்க துவங்கி இருந்தது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிவா, இந்த ஒரு 15 பேர் இருக்காங்க வார் ரூமில். அவங்க தான் மாறு வேஷத்தில் வந்து ஏதோ சவுண்ட் பாக்ஸு, அது சவுண்ட் பார் அதெல்லாம் வச்சு பெரிய சத்தத்தை போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 15 பேர் தான் வந்து சத்தம் போட்டிருக்காங்க. 15 பேரில் அவ்வளோ சத்தம் போட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை இல்லாமல் பாஜக எழுச்சி பெறுவது அப்படின்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரை நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை பிக்சர்லேயே இல்லை அப்படின்னு சொன்னால் பாஜகன்றது மறுபடியும் பழைய பாஜக, 2%, 2.5% இவ்வளோதான். இது வந்து கட்சி தலைமைக்கு தெரியும். இங்கே சில பேர் வைத்தறிச்சலில் உக்காந்தீங்கன்னா அவர் அப்படி கிடையாது, அவளை செட் பண்ணி இது பண்ணி என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க. கலை யதார்த்தம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவர் வந்த பிறகுதான் நியூட்ரல் ஓட்டர்ஸ் அண்டு அரசியலாம் ஒரு சாகடியா, அதுக்கெல்லாம் எவன் போவான் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர்கள்லாம் அரசியல் பக்கம் ஈடுபாட்டோட வந்தாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஒன்லி. அதை வந்து நீங்கள் என்னதான் தலைகீழ நின்று குட்டிகரணம் போட்டாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், இலையை வச்சு மலையை மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரைமிங்காக இருந்தது அது. ஸோ ஒரு மக்கள் ஆதரவுன்றது அவருக்கு பெரிய அளவில் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கவங்க முதல்ல நான் தமிழ்நாட்டிலே வந்திருக்கேன்னா இதை கேட்க கேள்வி, அண்ணாமலை எப்படி, அவருக்கு சான்ஸ் என்ன, அவர் சிஎம் ஆவாரா, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ பக்கத்து மாநிலங்கள், கர்நாடகமாவது அவர் அங்கே வேலை பார்த்தாருங்க, அவர் வந்து அங்கே சிங்கம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர். கேரளாவுக்கு அவருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அங்கே போனால் அவங்க கேட்குற முதல் கேள்வியை அண்ணாமலையை பற்றி சொல்லு அப்படின்னு தான் கேட்குறாங்க.
அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு மாநிலங்களை தாண்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னும் போது சும்மா வைத்தறிச்சல உக்காந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து சும்மா பில்டப்பு, இந்த ஐடி விங்கு, சரி ரைட்டு, இப்போ ஐடி விங்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க பாஜக நிர்வாகிகள் கூட்டம் தானே. சரி, அது கூட வேணாங்க, அதில் வந்து அவர் ஆளையே போட்டு வச்சிட்டாரு அவர் பதவியில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணலாமா? என்ன கூட்டம் வருது அப்படின்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சிவா, பாஜகவுடைய பொதுக்கூட்டம் மக்களிடையே தலைவர்கள் நேரடியாக சந்திப்பது அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி பெரிய அளவில் எங்க நடந்திருக்கு? கட்சி கூட்டம் அப்படின்னா இப்போ திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருதோ இல்லையோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க. அவங்க அந்த வட்ட செயலாளர்கள், ஒன்றியம், கிளைக்கழகம் இவங்கெல்லாம் மாதம் வாரம் அவங்க வீட்டில் கூடி பேசுவாங்க. இந்த மாதிரி பாஜக எங்கேயாவது நடந்திருக்குதா? பாஜக கொடி கட்டின காரு ஊடு எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? இப்போதானே அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. அதை விட்டுட்டு ஒரு தனி மனித வெறுப்பு, எப்படி வந்து தனி மனித துதிபாடுதல் தப்புன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தனி மனித வெறுப்புனால நீங்கள் வந்து சுத்தமாக கட்சியே என்ன ஆனாலும் பரவாயில்ல, கூட்டணி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு கிரெடிட் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ சமீப நாட்களா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் இன்று வந்திருக்கிறது. ஸோ இதை எப்படி பார்ப்பது? என்ன வதந்தி அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, அவ்வளோதான். இது அப்பப்போ இது மாதிரி தான் வரும். ஸ்கூலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரும், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. பட் அதுக்காக வந்து மிரட்டல் வருதுன்னா இதெல்லாம் வதந்தி அப்படின்னு சும்மா விட்டுறக்கூடாது. அந்த சோதனை அப்படின்றது நடக்கத்தான் வேண்டும். அது இது நம்ம நிறைய பார்த்துட்டோம் சிவா. அதனால் காவல்துறை அவங்க கடமையை செய்யணும், அவ்வளோதான். அது நிறைய மிரட்டல் வருதுன்றதுக்காக இதெல்லாம் வதந்தி அப்படின்னு விட்டுறக்கூடாது. வி கேனாட் டேக் ரிஸ்க் இல்லையா? ஸோ மற்றபடி இதில் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. இல்லை, இப்படி மிரட்டல்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மத்திய பாதுகாப்பு, OEZ பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமா எப்படி? அதுக்கு நீங்கள் இந்த வெடிகுண்டு தான் இது பண்ணணும் அவசியம் கிடையாது. விஜய் அவர்களுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எடப்பாடி அவர்கள் அது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை. அவர் அதெல்லாம் விருப்பப்படுவார்னா எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த பாருங்க, இனி என்னதான் சொன்னாலும் எடப்பாடி அவர்கள் வந்து மக்களோட மக்களாக இருக்கவர், இந்த மக்கள் பாஷையில் பேசுகிறவர் அவர், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து அந்த இலக்கண தமிழ் அப்படிலாம் கிடையாது. அவர் பேசுறது எல்லாரும் பேசுகிற சாதாரண தமிழுங்க. அவர் சாதாரணமாக எல்லாரோடையும் கலந்து போவார். அவர் வந்து இந்த வெட்டி பந்தாலாம் எதிர்பார்க்கிறவர் இல்லை. அது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் அப்படியே அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட அடையாங்க நீங்கள் வேற அப்படின்ட்டு தான் போவாரே தவிர பின்னாடி 10 பேர் வரணும், கருப்பு பூனை, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.